கொள்கை பரப்பு செயலாளர் ராவணன் சுரேஷ். புலியால் பகுதிவாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இருட்டில் தான் ஓட்டு கேட்டு வருவாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், போலீஸுக்காரங்களாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், வீட்டுக்கு வீடு வந்து இந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாலையும் புரோக்கர் இருப்பாங்க. டிஎம்கே புரோக்கரு, ஏடிஎம்கே புரோக்கரு, காங்கிரஸ் புரோக்கரு, பிஜேபி புரோக்கர்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஏரியாக்களே வருவாங்க. வந்து இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டில் நம்ம அத்தாச்சி இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஓட்டுக்கு 5 ஓட்டு இருக்கு, தலைக்கு 2000 எண்ணி கொடுத்து ஒரு 10,000 கொடுங்க, அவங்க நம்ம ஆளுக தான் போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஆளுகளை நைட்டில் போய் கதவை தட்டி ஓட்டு கேட்குற ஆளுகளை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி பட்ட பகல்ல வெட்ட வெளியில ஓட்டு கேட்குற ஆளுகளை நீங்க பார்த்துருக்கிற மாட்டிய. நாம் தமிழர் கட்சி அப்படித்தானே பண்ண வேண்டியிருக்கு, வேற வழி இல்லையே. நம்ம காரைக்குடி தொகுதிக்கு யார் எம்எல்ஏன்னு யார்ட்டையாவது கேட்டோம்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஞாபகம் வரும், மாங்குடி தானே இங்க ஜெயிச்சாரு அப்படின்னு இல்லையா சொல்லுவீங்க. ஏன்னா அங்கிட்டு வந்தா தானே அவரு மாங்குடி தான் இங்க எம்எல்ஏ. சரி, எம்பி யாரு ஞாபகம் இருக்கா? நம்ம தொகுதிக்கு யார் எம்பி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரு தெரியலையா? நானே சொல்றேன், அதையும் கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் யாருன்னா ஐயா ப. சிதம்பரத்தோட மயன். அவர் இந்த பக்கம் வந்திருக்காரா? வரமாட்டாரு. ஏன்னா இப்ப 2019 இங்க ஜெயிச்சு போயிருக்காரு. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவார், வந்து ஓட்டு கேட்பாரு, அவங்களுக்கு போடுங்க. இப்ப மறுபடியும் மாங்குடியா வருவார். நீங்க எல்லாமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. எல்லா இந்த நரமணியா கோயில்ல சத்தியம் பண்ணிருப்பீங்க, இந்த இருக்கிற சர்ச்சுகள்ல சத்தியம் பண்ணிருப்பீங்க, முஸ்லீம் தர்கால சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து போட்டோம்னா அவங்களுக்கு தாப்பா போடுவோம், நீங்க வேணா கத்திக்கிட்டே இருங்க, நாங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க உண்மையா ஐயா மாங்குடி ஐயா செஞ்சு கொடுத்திருக்காரா? ஐயா எம்எல்ஏவா ஐயா மாங்குடி ஐயா உண்மையா இங்க வேலை செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. சரி, யாரா வேலை செஞ்சா அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே வேலை செஞ்சிருக்கா, அதுவும் இல்ல. அப்ப யாரு வேலை செஞ்சிருக்கா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க, இந்த புலியால் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான் இந்த புலியாளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஓட்டை யாருக்கு போடுவீங்க? ஐயா மாங்குடி ஐயாக்கு போடுவீங்க. இன்னும் சில பேர் யாருக்கு போடுவீங்க? அவங்க நம்மாளுப்பா, அன்னை தேர்போய் பாண்டியன் நம்மாளுப்பா, அவருக்கு போடுவோம்னா அவருக்கு போடுவீங்க. இன்னும் சில செட்டு இங்க பக்கத்து ஊருப்பா, நம்ம பிறகு நம்ம பக்கத்து ஊருப்பா, இருமதியில பிறந்திருக்காருப்பா, அதனால அவருக்கு போடுவோம்னா அவருக்கு போடுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு போராடி ஜெயிக்கிறதுக்கு இழிச்சா பையன் நாங்க தான் இருக்கிறோம், வேற யாரும் இல்ல. ஒண்ணும் இல்லைங்க. இந்த இருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்துல, அந்த பள்ளிக்கூடத்தோட இடத்த ஒரு தனியார் ஆளு எடுத்துக்கிட்டான். தனியார் ஆளு பட்டா போட்டாங்க, கவர்மெண்ட் இடத்த தனியார் ஆளு பட்டா போட்டாருங்க. யாருமே எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு நாங்க நிறைய நடக்கிறவங்க, மனு கொடுக்கறவங்க, தாசில்தார் ஆபீஸுக்கு போறவங்க, முற்றுகையிடுறவங்க, ரோட மறிக்கிறவங்க, எல்லாமே பண்றோம், எதுவுமே பண்ணி தரலங்க. யாரு? ஐயா மாங்குடி ஐயா பண்ணி தரலங்க. அதுக்காக தாங்க நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் மாங்குடி ஐயாவுக்கு. ஐயா நம்ம பள்ளிக்கூடத்து இடத்த தனியார் ஒரு ஆளு ஆக்கிரமிச்சிட்டாரு, அவர் பேர்ல பட்டா மாத்திருக்காரு. நம்ம பள்ளிக்கூடத்தை திரும்ப எடுக்கணும், ஐயா மாங்குடி ஐயா வாங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டா ஐயா மாங்குடி ஐயா பண்ணி கொடுக்கல. அவர் மக்களுக்கு ஆதரவா நிக்கல. யாருக்கு ஆதரவா நின்றார்னா அந்த இடத்தை அடிச்சு மோசடி பண்ணாரு பாருங்க, அவர் பக்கம் நிக்கிறார். இதுக்கு தான் நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்களா? என்னப்பா சொல்ற? எங்க பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை ஆட்டைய போட்டவனோட மாங்குடிய நிக்கிறாரானா? ஆமா நின்றாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? அந்த இடத்தை ஆட்டைய போட்டாரு, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை இடத்தை ஆட்டைய போட்டாரு, அவருக்கு நீங்க நிக்க போறீங்களா? இல்ல அதை போராடி எடுத்து கொடுத்த இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு நிக்க போறீங்களா? நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அப்பா சரியா வராதுப்பா, எங்களுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு போட்டு பழகி போச்சு, இனி எங்க வீட்டை அவர் மோசடி பண்ணாலும் சரி, எங்களுடைய இடத்த மாங்குடி ஐயா மோசடி பண்ணாலும் சரி, எங்க வீட்டை அவர் மோசடி பண்ணா தானப்பா எங்களுக்கு மரியாதை, எங்க வீட்டை அவர் எடுத்துக்கினா தானப்பா எங்களுக்கு மரியாதை, அதனால நாங்க திரும்ப அவருக்கு தாப்பா போடுவோம், களவாணிகளுக்கு ஓட்டு போடுறதாப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி வந்தா இந்த டோல் கேட்டை எடுக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஒரு அவசரத்துக்கு போக முடியல. இந்த நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம் காட்சி இந்த இருக்கு பக்கத்துல இருக்க இங்கிட்டு இழுப்பூர்லயோ இங்கிட்டு பக்கத்துல இருக்க திருவண்ணானையோ ஒரு கல்யாணம் காட்சி வச்சுட்டோம்னா இங்கிட்டு போன உடனே பிடிச்சிடறான், 150 ரூபா 200 ரூபா வாங்குறான் டோல்கேட்ல. எதுக்குடா டோல்கேட் போடுறீங்க? எங்களுக்கு டோல்கேட் வேணாம் அப்படின்னு நாங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எடுக்க மாட்டேங்கிறான் அந்த கவர்மெண்ட். போராடுறதுக்கு மட்டும் நாங்க, ஆனா அந்த கவர்மெண்ட் எடுக்காது. அடுத்து மாங்குடி ஐயா இந்த இடத்துக்கு ஓட்டு கேட்டு வருவார் பாருங்க, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஐயா நீங்க வந்தீங்கன்னா அந்த டோல்கேட்டை எடுத்துருவீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க, கேட்டு பாருங்க. அடுத்து மைக்கேல் பட்டின்னு ஒரு ஊர், அந்த மைக்கேல் பட்டியில 300 குடும்பம் 400 குடும்பம் வாழ்றாங்க.
அந்த மைக்கேல் பட்டியல இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 80 வருஷம் ஆக போது இன்னமும் இந்த நாட்டில் குடியிருக்கிற மக்களுக்கு வீட்டுல சொந்தமா பட்டா கிடையாது. இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? இதை விட அசிங்கம் என்ன இருக்கு? ஆளுங்கட்சி சேர்ந்தவன் இந்த பிரபுவோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பல லட்சம் ஏக்கர் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த தேர்வதி பாண்டியன் குரூப் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்காங்க. ஆனா உழைக்கும் மக்களே, நம்ம மக்களே, இங்க இருக்கிற ஏழைபாளைகளுக்கு 1 சென்ட் இடம் 2 சென்ட் இடம் இன்ன வரைக்கும் பட்டா கிடைக்கல. ஏன்? ஏன்? இதை யார் நமக்கு வாங்கி தர போறது? இதையெல்லாம் மாத்தணும்னா நம்மள்ட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்னது? துப்பாக்கி இல்ல, அருவா இல்ல, கத்தி இல்ல, கடப்பாறை இல்ல, ஒரே ஒரு ஓட்டு. இந்த ஓட்டுனால நீங்க மாத்த முடியும். நிறைய பேருக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியலங்க. ஓட்டுனா என்னன்னு தெரியல, எதுக்கு போடுறதுன்னு தெரியல. நல்லா கேட்டுக்குங்க, எல்லாருக்கும் ஓட்டு சாதாரணமா வந்துடல. இன்னைக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் மேல அப்படி சால் போட்டிருக்காங்க, அவங்க சாலு மாராப்பு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாராப்பு சாதாரணமா வரல. ஒரு காலத்துல நல்ல உயர்ந்த சாதின்னு சொல்றவங்களோட பொம்பளைங்க மட்டும்தான் மாராப்பு போட்டிருக்கணும். நம்ம ஏழைபாளைய இங்க இருக்கிற எங்க அக்கா தங்கச்சியோட முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலாடை இல்லாம தான் தெரியணும், அப்படியே ஓப்பனா தான் தெரியணும். ஏன்னா பணக்காரன் பெரிய சாதிக்காரன் தான் தோமாலை மேல போட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட தோமாலையை போடுறதுக்கு நம்ம போராடி வாங்கி கொடுத்துருக்கோம். மேற்சியில போடுறதுக்கு போராடி வாங்கி இருக்கோம். அதே மாதிரி ஓட்டு போடுறோம் பாருங்க, ஓட்டு போடுறோம். எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருக்கிற பணக்காரனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை இருந்துச்சு. ஏழைபாளைக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் எழுதுனதுக்கு அப்புறம் 1947 அப்புறம் 48 தான் முதல்ல 21 வயசு வந்த எல்லா இந்தியனுக்கும் ஓட்டுன்னு சொன்னான் அந்த சட்டத்துல. அப்ப என்னாச்சு? சுப்பனுக்கும் ஒரு ஓட்டு, கருப்பனுக்கும் ஒரு ஓட்டு, அம்பானிக்கும் ஒரு ஓட்டு, அதானிக்கும் ஒரு ஓட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்க பணக்காரனுக்கு மட்டும் தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுப்பனுக்கு ஒரு ஓட்டு, கருப்பனுக்கு ஒரு ஓட்டு, மாங்குடிக்கும் ஒரு ஓட்டு, சீமானந்தனுக்கும் ஒரு ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு, உங்களுக்கு ஒரு ஓட்டு, எங்களுக்கு ஒரு ஓட்டு. அப்படி போராடி வந்த அந்த ஓட்டை நம்ம ஒழுங்கா போடுறோமா? அவ்வளவுதான் கேள்வி. ஒழுங்கா போடுறோமா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அக்கா தங்கச்சியில தான் நான் போற இடம் பூரா திட்டுறேன். ஒண்ணும் இல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க எதுக்காக டிஎம்கேல சேர்ந்திருக்கீங்கன்னு எங்க அண்ணன் தம்பிட்ட கேளுங்க பாப்பாங்க. கரவேட்டி கட்டிருக்காங்க அண்ணன் தம்பி. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் மச்சினே அந்த கட்சியில இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு போனேன், அப்படியே போயிட்டேன், எதுக்கு போனோம்னு தெரியல. நீ எதுக்கு ஏடிஎம்கேக்கு போன? என் மாமே அந்த கட்சியில இருந்தேன், அப்படியே போனேன், கொஞ்சம் வரவு செலவு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எங்க அக்கா கிட்ட கேட்டோம்னா எதுக்குக்கா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தெரியல, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஒரு இதுல போட சொன்னாரு, போய் போட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு எங்க அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க. ஏதோ நம்ம சொல்லுவோம்ல, அக்கா அந்த போன உடனே அந்த மோட்டர் சுவிட்சை போட்டுட்டு போக்கா அப்படின்னு சொன்னா போடுவோம்ல, அந்த மாதிரி மோட்டர் சுவிட்சை போடுற மாதிரி போன உடனே ஒரு அமுக்கு, அந்த வெளி லைட்டை போட்டு விட்டு சொன்னா போன உடனே ஒரு அமுக்கு. இதுதான் ஓட்டா? இதுக்கு தான் நீங்க ஓட்டு போறீங்களா? 5 வருஷம் நாங்க நாயா பேயா கத்தி இதுக்கு தான் உழைக்கிறோமா? நீங்க என்னன்னே தெரியாம போய் ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல நின்று கத்த வர்றதுக்கு தான் நீங்க ஓட்டு போறீங்களா? ஒரு ஓட்டுங்கிறது ஒரு எம்எல்ஏவோட எதிர்காலம். 5 வருஷம் அந்த எம்எல்ஏவோட தலையெழுத்துல தான் நம்ம வாழணும். இந்த மாங்குடி மாதிரி ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த ஐயா கே ராமசாமி மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த செந்தில்நாத மாதிரி, இந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஆட்சி பண்ணணுமா, இல்ல சீமான் மாதிரி ஒரு நல்ல ஆளு நம்மள ஆட்சி பண்ணணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க இங்க காங்கிரஸ்? நான் கூட சொன்னேன்ல, அன்னை கார்த்தி சிதம்பரம் இருக்காரு பாருங்க, எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காரு? 2 டைம் ஜெயிச்சிட்டாருங்க அவரு. 5 10 வருஷம் ஆயிருச்சுங்க அவர் ஜெயிச்சு. அதுக்கு முன்னாடி பா சிதம்பரம் எத்தனை தடவை ஜெயிச்சா தெரியுமா? 9 தடவை ஜெயிச்சிருக்காருங்க. சண்டால பாபி 9 தடவை எம்பிங்க இந்த தொகுதிக்கு. 9 தடவை எத்தனை? 45 வருஷமா அவர் எம்பி. நம்ம இந்த சிவகங்கை தொகுதியில ஐயா பா சிதம்பரம் ஐயா 9 தடவை ஜெயிச்சிருக்காருங்க. அவர் நினைச்சிருந்தா நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நாங்க ஒண்ணுமில்ல, என்னடா அந்த பயலுக குறையா சொல்றாங்க, குறையா. நாங்க கேட்கறது உண்மையா லாஜிக் இல்லையா? ஓப்பனா பேசிடுவோம். நான் கேட்கறது உண்மையா பொய்யா? 9 தடவை ஜெயிச்சார்ல, என்ன செஞ்சிருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க. நான் பேசுறத நிப்பாட்டி மைக்க வச்சுட்டு ஓடிடுற, இந்த பக்கம் தலை தெரிச்சு ஓடிடுறேன். என்ன பண்ணிருக்காரு ஐயா? மொடத்தைய ஓட்டு கேட்டு வந்தாருங்க. இதே புலியாளுக்கு வந்தாரு, 1984 வந்தாரு. எப்ப? 42 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. யாரு? பா சிதம்பரம். வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்தனா இந்த புலியாளுக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பரான ஃபேக்டரியை கட்டி விடுறேன், அதுல உங்க புள்ளவுட்டி எல்லாம் படிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு, 5000 10,000 சம்பளத்தை கொடுக்கலாம்
அதனால இந்த சிவகங்கையில நான் ஜெயிச்சு வந்தேனா உங்களுக்கு நான் நல்லது செய்வோம்னு யார் சொன்னா? ஐயா ப. சிதம்பரம் சொன்னாரு. முதட்டையும் செஞ்சாரா? நீங்க ஜெயிக்க வச்சில்ல? ஐயா ப. சிதம்பரத்தை முதட்டையும் ஜெயிக்க வச்சில்ல? செஞ்சாரா? செய்யல, போயிட்டாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்தாரு. அதே மாதிரி இந்த புள்ளியால வந்து சொன்னாரு, நான் வந்தேன்னா இதே மாதிரி ஃபேக்டரியை கொண்டாருவேன், உங்க புள்ள குட்டியில நீங்க நல்லா பெத்து கொடுங்க, அந்த அந்த ஃபேக்டரிக்கு அனுப்புவோம், நல்லா கை நிறைய சம்பாதிப்பான்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னாரு. 2வது தடவை ஓட்டு போட்டான், போயிட்டாரு. அடுத்து 3வது டைம் வந்தாரு, அதே மாதிரி சொன்னாரு, புலியாளுக்கு பக்கத்துல நான் ஒரு ஃபேக்டரியை கொண்டாருவேன், உங்க புள்ள குட்டியெல்லாம் நல்லா படிச்சு வரட்டு, நல்லா நல்லா வேலை கிடைக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொன்னாரு. 3வது தடவையும் நம்ம ஓட்டு போட்டோம், அப்படியே போயிட்டாரு, ஒன்னும் செய்யல. அடுத்து 4வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு. 4வது டைம் அவரை ஜெயிக்க வச்சா போயிட்டாரு. 5வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, இங்க புலியாளுக்கு பக்கத்துல நான் ஃபேக்டரியை கட்டுவேன், உங்களுக்கு எல்லாம் நல்லா செய்வேன், உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா படிச்சு வந்துச்சுன்னா வேலை வெட்டியை கொடுப்போம்னு 5வது டைம் வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 6வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு. 5 வருஷம் வந்த 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து 6வது டைம் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, ஒன்னும் செய்யல. அடுத்து 7வது டைம் வந்தாரு. அண்ணே ஒரு சோடா கிடைக்கும் சொல்லி எனக்கு சொல்றதுக்கு எனக்கே டயர்ட் ஆகுது, அப்ப உங்களுக்கு எவ்வளவு டயர்ட் ஆகும்? 7 டைம் அதே சொல்லிட்டு வராரு. 7 டைம் வந்தாரு, 7வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 8வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம தலையில மிளகா அரைச்சாரு, போயிட்டாரு. 9வது டைம் வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, நம்ம ஜெயிக்க வச்சோம், போயிட்டாரு. 10வது டைம் மயனை கூட்டிட்டு வந்தாரு, அதே பொய்ய சொன்னாரு, ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாரு, போயிட்டாரு. இப்ப யாரு முட்டாளு நீ சொல்லு? மனசாட்சி தொட்டு சொல்லு. இங்க இருக்க ஆளு எங்க அக்கா தங்கச்சி, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லு. 9 டைம் ஜெயிச்சு 10 டைம் அவன் மயனை கூட்டிட்டு வந்து ஜெயிச்சவரு நமக்கு என்ன செஞ்சாரு? யாராவது ஒரு வேட்டி கட்டின காங்கிரஸ்கார ஆம்பளை இங்க வா, இங்க வா, பதில் சொல்லு. ஓட்டு கேட்கிற வந்தியல்ல, காங்கிரஸ் திமுக ஓட்டு கேட்க வந்தியல்ல, என்னடா செஞ்சீங்க எங்க மக்களுக்கு சொல்லுங்கடா. வேலை வெட்டி நாங்களே படிக்கணும், நாங்களே வெளிநாட்டுக்கு போகணும், பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நாங்க போய் வெளிநாட்டுல வேலை வைக்கணும், இங்க வேலை இருக்காது. 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் பாலிடெக்னிக் படிக்கணும், இல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்ச உடனே காரைக்குடியில வேலை இல்ல, எல்லாம் அங்க போகணும், எங்க கோயம்புத்தூருக்கு போகணும், இல்ல மெட்ராஸுக்கு போகணும், பெங்களூருக்கு போகணும், அங்கதான் வேலை இருக்கு, காரைக்குடியில வேலை இல்ல. கட்டுன பொண்டாட்டிய 1 மாசம் அப்படியே தாலியில மஞ்ச கயிறு கூட காயாம 1 வாரத்துல விட்டுட்டு ஓடுறவன் எத்தனை பேர் இருக்கான் வெளிநாட்டுக்கு? ஓடனவன அங்க பதக்க இருக்கு, பக்கத்து வீட்டுல யாரோ ஏதோ பிரச்சனை ஆத்தி என்னாச்சுன்னு தெரியல. காலையில போன் வந்தா பயமா இருக்கும், நைட்டு போன் வந்தா பயமா இருக்கும், பதக்குன்னு நான் வெளிநாட்டுல வேலை வைக்கணும். ஆனா இந்த வெண்ணமைய வந்து ஓட்ட வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிருவாங்க, நாங்க ஓட்டு போட்டு உட்கார்ந்துருக்கணுமா? நான் கேட்கிற கேள்வி உண்மையா பொய்யா? மனசாட்சி உள்ள இங்க புலியால் பகுதி மக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் கேட்கறது உண்மையா பொய்யா? எத்தனை பேர் நம்ம வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம், இவங்கனால நம்மளுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இருக்கா? யாரா சொல்லு. ஆனா எதுக்கு ஓட்டு கேட்டு வர்றாங்க? ரோடு ஒழுங்கா போட வக்கு இல்ல, பள்ளிக்கூடம் காலைல ஒழுங்கா கட்டி கொடுக்க வக்கு இல்ல, எதுக்கா ஓட்டு கேட்டு வரீங்கன்னு யாரு கேட்கணும்? நாங்க இந்த கேட்டுட்டு திரும்பிடுவோம். ஆனா புலியால் பகுதியில் வாழ்ற மக்கள் நீங்க கேட்கணும், சட்டையை பிடிச்சு கேட்கணும். ஒண்ணு மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க வருவான், நம்ம எல்லாம் கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஓடணும், பிஜேபி உள்ள வந்துடும், அதனால சீமானுக்கு போடாது அப்படின்னு. பிஜேபி ஆல்ரெடி உள்ள வந்துட்டான்டா, அவன் 5 எம்எல்ஏ இருக்காண்டா, ஆல்ரெடி எல்லா பகுதியிலும் ஆண்டுகிட்டு இருக்காண்டா. உங்காலு திமுக தாண்டா அவங்கள உள்ள விடுது, இது தெரியல இந்த மக்களுக்கு. ஆக நான் கேட்கிற கேள்வி உண்மையா பொய்யா? 9 டைம் ஜெயிச்ச ஐயா ப. சிதம்பரம் என்ன செஞ்சாரு யோசிச்சு பாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் இங்க நிக்குது, மறுபடியும் அவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க. நம்ம மக்களுக்கு முன்னாடி இந்த புரோக்கர் பூரா டீ கடையில பூரா பேசிக்கிட்டு இருப்பான், அவர் வந்துருவார் ஒருக்கியா அப்படின்னு. அதை சொல்றதுக்குனே டீ கடைக்கு போறேன், அதை சொல்லிக்கிட்டா. அந்த ஒரு டயலாக் தான் இருக்கு, வேற டயலாக் இல்ல. அடுத்து மாங்குடி ஐயா லோக்கல்ல என்ன செஞ்சாரு? ரோடு போட்டு கொடுத்தாரா? இந்த இதுக்கு முன்னாடி பேசின தம்பி பிரேம் சொன்னா ஒரு ரோடு சரியில்லைங்கிறான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பாதை குண்டும் குழியுமா இருக்கு, யாராவது மாசமான ஆள் அந்த பாதையில போனோம்னா சோப்பரசம் அங்கேயே ஆயிருங்கிறான், அந்த அளவுக்கு இருக்கு அந்த ரோடு. நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்திருக்காரா? எந்த பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்களா இல்ல தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறீங்க. உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. ஏன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் நல்லா இல்ல, அதனால இங்க படிக்க வைக்க முடியாது. தேவகோட்டையில இருந்து மதுரைக்கு போறோம்னா என்ன சொல்றியா? என்னென்ன வரட்டும், ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு நிப்போம். அப்ப போனாதான் நல்ல சொகுசா போகலாம், பாட்டு போடுவேன், நல்ல படம் போடுவேன். தனியார்ல போனாதான் நல்லா இருக்கும் சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது கவர்மெண்ட் நாசமா போய் கிடக்குன்னு தெரியுது. ஆனா நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க,
எவன் வந்தாலும் ஒழுங்கா எதுவும் செய்ய மாட்டேன், அதனால பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பேன், நல்லா கமுக்கமா வாங்கிட்டு எவனுக்கு பிடிக்கதோ போட்டுருவோம்னு ஓப்பனா அது ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். 15 வருஷமா ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருக்கோம்ல, 15 வருஷமா இந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு ஏன் தெரியல? சீமான நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எங்க அண்ணன் சீமான நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்னா, ரோட்ல கத்துற நாங்க சட்டமன்றத்துக்குள்ள கத்துவோம். ரோட்ல கத்துற நாங்க எங்க கத்துவோம்? சட்டமன்றத்துக்குள்ள கத்துவோம். அப்ப அவன் டிவியில காமிச்சு தானே ஆகணும் அண்ணன் சீமான. ஒருவேளை எல்லாரும் அதிகப்படியான ஓட்டுகளை போட்டு அண்ணன் சீமான சட்டமன்றத்தில் முதலமைச்சராக நம்ம ஆக்கிட்டோம்னா, ரோட்ல கத்துற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் கத்துவாரு. நம்ம புதுவையில் புலியால் பிரச்சனைய, தேவகோட்டை பிரச்சனைய, முப்பையூர் பிரச்சனைய, சருகணி பிரச்சனைய, எல்லா பிரச்சனையும் பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஆளு வேணுமுங்க. ஒரு ஆளையாச்சும் அனுப்புங்க. வேதனையா இருக்குங்க உங்கள்ட்ட சொல்றதுக்கு. ஒரு நடிகன் சிகப்பா இருக்கேன், அவன் படத்துல நடிக்கிறான்னு தூக்கி அவனுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு டீம் இருக்குங்க. படத்துல நடிக்கிறான்னு அவன் படத்துல ஒரு 10 பேர் அடிக்கிறாங்க, உண்மையில நம்புறாங்க. என்னை வந்து ஒரு 10 பேர் அடிச்சா அடிக்க முடியுமா? ஒரு ஆள் என்னை காதை சேர்ந்து அந்த ஐயா அரைஞ்சாரே நான் கீழே விழுந்துருவேன். அப்படித்தான் இருக்கு. விஜய வந்து ஒரு ஆள் ஓங்கி அரைஞ்சானா கீழே விழுந்துருவாரு. அப்படித்தான் இருக்காரு. ஆனா அந்த படத்துல பறந்து பறந்து அடிக்கிறத நம்புறாங்கப்பா. அது எப்படிங்க நம்புறீங்க? இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் இலவசத்தை கொடுக்குறாங்க, அதனால திமுக தீய சக்தி, அதிமுகவும் தீய சக்தி, நாங்க மட்டும்தான் வந்து தூய சக்தினாரு. இப்ப அவரு இலவசம் கொடுக்கறோம்ட்டாரு. என்னடா இலவசம் கொடுக்கிறவன கெட்டவன் சொன்ன, இப்ப நீனு வந்தா 2500 ரூபாய் 3000 இலவசம் கொடுக்குறங்கிற. சரி, நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், இலவசம் எங்க இருந்து கொடுப்ப? பதில் சொல்லு. ஒரு வீட்டுக்கும் 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறோம்ங்கிறீல, மாசம் மாசம் இலவசமா, அந்த காசை எங்க இருந்து கொடுப்ப? நீங்க தான் படம் நடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்க. ஓகே, அப்ப உங்கள்ட்ட காசு இல்ல, எங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க? கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து கொடுப்பீங்க. எவ்வளவு எடுத்து கொடுப்பீங்க? தமிழ்நாட்டுல 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. எத்தனை இருக்கு? எவ்வளவு இருக்கு? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய். கணக்கு போட தெரிஞ்ச எங்க அண்ணன் தம்பியை நல்லா கேட்டுங்க. ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய்னா 2 கோடி ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு? 4000 கோடி. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 4000 கோடி. 4000 கோடியை ஒரு மாசத்துக்கு இலவசமா கொடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்ல எங்க காசு இருக்கு? பதில் சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி கடன்ங்கிறான். என்னப்பா கவர்மெண்ட் கடன் வாங்கினா என்னப்பா? கவர்மெண்ட் தானப்பா கட்ட போகுது. ஏதோ 1 லட்சம் கோடிங்கிற எங்களுக்கு என்னப்பானா? அந்த கவர்மெண்ட் அந்த கடனை கட்டுறதுக்கு உங்க தலையில தானே கை வைப்பேன். இன்னைக்கு பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் 22 ரூபா. ஆவின் பால் பாக்கெட்டு, ஆரோக்கிய பால் பாக்கெட்டு கூட, அமிர்தா கூல் பால் பாக்கெட்டு கூட. இன்னைக்கு ஆவின் பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் பாக்கெட்டு 22 ரூபா. ஒருவேளை அவன் மறுபடியும் எவனாவது ஒருத்தன் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு இலவசத்தை கொடுத்தான்னா 4000 கோடி 5000 கோடி மாசம் மாசம் இறங்கும் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவான்னா, பால் பாக்கெட் 22 ரூபாய்ங்கிறத 42 ரூபாயா மாத்துவான். 42 ரூபாயா மாத்துவான். இன்னைக்கு அரிசி 1 கிலோ 25 ரூபா 30 ரூபான்னு இருக்கு. ஓகே, அரிசி 25 ரூபாய்னு வச்சுக்கிருவோமே. அரிசி விலைய இலவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, 35 ரூபாயா மாத்துவான். அப்ப 2 கோடி ரேஷன் கார்டுல இருந்து அவனுக்கு தேவையான அந்த 4000 கோடியை எடுத்துருவான். 4000 கோடியை இலவசமா கொடுத்துட்டு அப்படியே ரேட்டை விலையை ஏத்தி விட்டு அரிசி, தவசி, பெட்ரோல், டீசல் எல்லாத்துலயும் ரேட்டை ஏத்தி மறுபடியும் உங்கள்ட்ட இருந்தே 4000 கோடி 5000 கோடியை வாங்கி மறுபடியும் இங்க போட்டுருவான். சந்தானம் ஒரு படத்துல ஒருத்தனை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, டேய் நீ போயிட்டு அந்த பருத்தி முடைய வந்து குடோன்ல இருந்து எடுத்து தோப்புகளை வச்சிருப்பாரு. இன்னொருத்தனை கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு நீ தோப்புகளை இருக்கிற அந்த பருத்தி மூட்டையை எடுத்து குடோன்ல வைன்னு சொல்லுவாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க விமல் கேட்பாரு, ஏன்னா அதுக்கு பருத்தி முன்ன குடோன்லயே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க, அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. எந்த கணக்கு? இந்த இலவச கணக்கு. 4000 கோடியை இலவசமா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்மள்ட்ட ரேட்டை ஏத்தி பெட்ரோல்ல, டீசல்ல, பால் பாக்கெட்ல, மருந்துல ரேட்டை ஏத்தி நம்மள்ட்ட இருந்தே வசூல் பண்ணி கொண்டாடுவாங்க. இப்ப ஐயா விஜய் வேற அறிவிச்சிருக்காராம், என்னன்னா 4000 ரூபாயா ஒரு ஆளுக்கும். வேலைக்கு போகாம யார் யார் வீட்டுல கிடக்குறானோ அவனுக்கெல்லாம் 4000 ரூபாயா. வேலைக்கு போலன்னா அதுக்கு பேர் தெண்டச்சோறு. அதுக்கு பேரு தெண்டச்சோறு சாப்பிடுறவனுக்கு எதுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறிய? அவன் மறுபடியும் மேல் வழியாம வீட்டிலே படுத்து கிடக்க மாட்டானா? எனக்கு எங்க ஐயா இவர் விஜய் வந்து எங்களுக்கு பணம் கொடுப்பாரு. நீனா எனக்கு சோறு கஞ்சி ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாப்பனை அடிக்க மாட்டானா? அந்த 4000 வாங்கி அப்படியே தண்ணியை போட்டு படுக்க மாட்டானா? என்னடா கோரிக்கை வைக்கிறீங்க? நாம் தமிழர் சொல்றோம்டா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில 3 விஷயம் தான் இலவசம். அண்டா, குண்டா, தங்கம், அது எதுவும் இலவசம் கிடையாது. குடிக்கிற தண்ணி இலவசம். என்னப்பா சொல்ற? குடிக்கிறதுக்கு தண்ணி தான் இலவசம் கிடைக்குதுன்னா எங்க கிடைக்குது? வீட்டுல இதுல எல்லாம் தண்ணி இலவசமா தானே கிடைக்குதுன்னா இல்ல. வீட்டுக்கு கரண்ட், தண்ணிக்கு கரண்ட்டுக்கு வரி கட்டுற மாதிரி தண்ணிக்கு வரி கட்டுறோம்.
6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வரி கட்டுறோம். அது ஒண்ணும் இலவசம்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். முன்னாடியாச்சும் இந்த பக்கத்துல இருக்க டீ கடை அந்த கடை எல்லாத்திலையும் வெளியில ஒரு வாளியை வச்சு ஒரு செயின்ல வந்து இதை கட்டி போட்டிருப்பாங்க. எதை அநேகமா புளியால இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேவாட்ட பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா இப்பெல்லாம் அந்த வாளி அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுல கிடையாது. எல்லாமே பேக்கெட் தான். தண்ணி இல்லனே நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கி குடிங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே காசுன்னு வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இலவசம். சுத்தமான தண்ணி எல்லாருக்கும் இலவசம். தண்ணிக்கு வரி கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஆட்சியில அனைவருக்கும் சரியான சமமான கல்வி இலவசம். அது என்னப்பா சமமான கல்வி இலவசம்? இப்பவும் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வந்து இலவசமான கல்வி தானப்பா கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க படிக்க வைக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் படிக்க வைக்கிறோமா? நமக்கு தெரியுமில்ல. அந்த நிக்குதுல ஒரு தனியார் ஒரு பள்ளிக்கூட பஸ் நிக்குதுல, அந்த பஸ்ல தானே அனுப்புறோம். நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோமா? ஏன்னா பள்ளிக்கூடம் நல்லா இல்ல. ஒரு தனியார் பள்ளிக்கூடம், ஒரு தனியார் முதலாளி, ஒரு பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலோட நல்லா இருக்குன்னா கவர்மெண்ட் நடத்துறவே நாண்டுகிட்டு நிக்கணும்னு அர்த்தம். இத்தனை பெரிய ஆளு, இத்தனை பெரிய ஸ்டாலின், இவரால முடியாத ஒண்ண ஒரு சாதாரண ஒரு பணக்காரன் ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆளு அவன் நல்லா நடத்தினா ஒரு 10 லேடிஸ் டீச்சரை 10 ஆம்பளை டீச்சரை வச்சு ஒரு சூப்பரான பள்ளிக்கூடத்தை நடிக்கிறானா அவர் கால கல்வி குடிக்கணும். யாரு? இந்த ஆட்சியாளர். அப்ப அதை கவர்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? இதை நாம் தமிழர் கட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் என்ன, தனியார் பள்ளிக்கூடம் என்ன, கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் அப்படி இருக்கும். கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே தெரியும். ஏன்னா டைல்ஸ் வந்து 40 ரூபாய்க்கு டைல்ஸ் இருக்குங்க, சூப்பர் டைல்ஸ். அந்த டைல்ஸ் வாங்கி போட மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல. சும்மா அப்படி கட்டாந்தரையா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வீடு எப்படி பார்த்து பார்த்து கட்டுறோம், அந்த மாதிரி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை பார்த்து பார்த்து கட்டணும். அது யாரு பார்த்து பார்த்து கட்டணும்? அந்த அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிற ஆளு கை சுத்தமான ஆளா இருந்தா அந்த பள்ளிக்கூடம் கட்டடம் நல்ல நல்ல சூப்பரான கட்டடமா இருக்கும். இவன் பூரா களவாணி பைய. யாரு? கான்ட்ராக்ட் எடுக்கிறவன். கான்ட்ராக்ட் எடுக்கிற யாருன்னா ஐயா மாங்குடிக்கு சொந்தக்காரன். கான்ட்ராக்ட் எடுக்கிற யாருன்னா ஐயா பெரிய கருப்பனுக்கு சொந்தக்காரன். அவன் பூரா என்ன பண்ண, ஓட்டுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு 2000 3000 கொடுத்திருக்கேன். அப்ப வந்து நான் 15 லட்சம் 20 லட்சம் நான் வந்து 15 கோடி 20 கோடி நான் ஓட்டுக்கு கொடுத்திருக்கேன். அந்த காசை பூரா நான் எடுக்கணும். அதனால மாப்பிள்ள நீ கான்ட்ராக்டா இருந்துக்க. நீ ரோடு போடும்போது 10 லட்சத்துக்கு சொல்லு, ஆனா 2 லட்சத்துக்கு போடு, 8 லட்சத்தை சுருட்டு. இந்த பக்கம் பள்ளிக்கூடத்தை கட்ட போறியா? கட்டு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு கட்டடம் கட்டி அதுலயும் காசை போடுவோம். அதனால நீனே கான்ட்ராக்ட் காரனா இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை ஓட்ட பள்ளிக்கூடமா கட்டி அதுல இருந்து காசை எடு. ரோடு போறோம்னு எடு, பள்ளிக்கூடம் கட்டுறோம்னு எடு, அதை எடு இதை எடுன்னு களவாணிய பூரா கான்ட்ராக்டா போட்டு அந்த காசை பூரா களவாங்குறான். அப்படி இல்லாம நாம் தமிழர் கட்சி ஆட்சியில தூய கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்டே எடுத்து ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தை கட்டி தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நமக்கு கல்வி இலவசமா தர்றோம்னு சொல்றோம். அவ்வளவுதான். தண்ணி இலவசமா கொடுத்தாச்சு. நம்ம அடுத்து படிக்க வைக்கிறதுக்கு அதிகமா செலவாகிற பள்ளிக்கூடத்தை இலவசமா கட்டி தரோம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உயிர் காக்கிற மருத்துவம் இலவசம். என்னப்பா சொல்ற? மறுபடியும் கொல்லப்புரிய எல்லாத்திலும் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க. எல்லாமே இலவசம்னா யாரு போய் பாக்குறா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா கையால் ஆகாதவன் விதியத்தவன் சொல்லி ஒரு பேரை கட்டிட்டாங்க. ஏன்னா தனியார் ஆஸ்பத்திரி தான் நல்லா இருக்குங்கிறாங்க. பிரசவத்துக்கு போய் அட்மிட் ஆனா 100க்கு 1 கேஸ் சுகப்பிரசவம் இல்லைன்னா அப்படியே வயிற்ற கிழிச்சிடறாங்க. ஒரு ஆபரேஷன்ல ஆற மாட்டேங்குது, 2 ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. அங்கே சொல்லிடுறாங்க, நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கே புழு பிடிக்க வச்சிருவாங்க, அங்கே வந்து சலங்கோக்க வச்சிருவாங்க, அங்கே போகாதீன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி லட்சணம் அப்படிதான் இருக்கு. இதை நம்ம மாத்தணும். அப்படின்னா நம்ம அரசாங்கம் அமையணும். எந்த அரசாங்கம்? நாம் தமிழர் ஆட்சி வரணும். நாம் தமிழர் ஆட்சி வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் முதலமைச்சர் சீமானே அங்கதான் வைத்தியம் பார்க்கணும். சட்டம் போட்டுருவோம். சீமானா இருந்தாலும் சரி, அவர் மகனாக இருந்தாலும் சரி, இந்த பேசிக்கிட்டு இருக்க நானா இருந்தாலும் சரி, எழுத்தாப்புல நினைக்கிற அண்ணன் துரைமாணிக்க அண்ணனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, புலியாள் இருக்க பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும் சட்டம். தனியார் ஆஸ்பத்திரியில எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு ஈக்குவலான வைத்தியம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இங்க அப்படியா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு பஸ் இங்க புலியால இருந்து இங்க தேவோடையில இருந்து புலியாளுக்கு வர்ற பஸ், தனியார் பஸ் வந்துட்டு போனுச்சுல ஒரு பஸ், கேபிஎலா அழகர்மலையானா ஏதோ ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸை பாருங்க, கவர்மெண்ட் பஸ் வரும் பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கவர்மெண்ட் பஸ் நல்லா இருக்கா தனியார் பஸ் நல்லா இருக்கா? ஏன்னா கவர்மெண்ட் ஆட்சி டிஎம்கே ஆட்சி வந்தாலும் அந்த பஸ் தான் இருக்கும், ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் அப்படித்தான் இருக்கும், மாறவே மாறாது. அதே மாதிரி நீங்க ஒரு பட்டா கேட்டோ
இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னத்தையும் மாத்தணும்னு. டிஎம்கே ஆட்சியிலையும் ஒரு வாரம் கழிச்சு மாமா போமா ஐயா வெளியில போயிருக்காரு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஏடிஎம்கே ஆட்சியிலையும் அதான் சொல்லுவான், டிஎம்கே ஆட்சியிலையும் அதான் சொல்லுவான், ஏடிஎம்கே ஆட்சியிலையும் அப்படிதான் சொல்லுவான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரோடு டிஎம்கே ஆட்சியிலையும் போட மாட்டான், ஏடிஎம்கே ஆட்சியிலையும் போட மாட்டான். ஆனா திரும்ப திரும்ப எப்படித்தான் ஜெயிக்கிறான் என்ன ஒண்ணுமே புரியல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் மாத்துவோம் நினைக்கிறோம். நமது சின்னம் என்ன சின்னம்? விவசாய சின்னம். இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நம்ம முதலமைச்சர் ஆக்குனா எல்லாத்தையும் நம்ம மாத்துவோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை இழுத்து மூடுவோம். இன்னைக்கு எங்க அக்கா தங்கச்சிய முண்டச்சியா தாலி அறுத்து சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுப்பிட்டு சாகுற அளவுக்கு அவங்கள பூரா முண்டச்சியா ஆக்குனது இந்த சாராய கடை. இந்த சாராய கடையை ஏடிஎம்கே வந்தாலும் மூட மாட்டான், டிஎம்கே வந்தாலும் மூட மாட்டான், விஜய் வந்தாலும் மூட மாட்டான். ஏன்னா விஜய் சொல்லவே இல்லை நாங்க சாராய கடை அடைப்போம்னு சொல்லல. அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடப்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடப்படும் என்பதை வாக்குறுதியா சொல்லி எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான சாரைக்குடி சட்டமன்றத்தில் நீங்க எம்எல்ஏ ஆக்கணும், அண்ணன் சீமான தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.